அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பேச்சு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதிமுகவின் பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சிலரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடுவினை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விதித்திருக்கின்றார். நேற்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதுபோன்ற ஒரு கெடுவை விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் செங்கோட்டையின் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா, ஒழுங்கு நடவடிக்கை என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுக்குழுவின் மூலமாக செய்யப்பட்டிருந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக பொதுவெளியிலே செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பேசுவது என்பது அந்த கட்சியினுடைய விதிகளுக்கு முரணானது. பொதுக்குழு நடவடிக்கைக்கு எதிராக பொதுக்குழு கூட்டத்திலும் மாவட்ட செயலாளர் கூட்டம் போன்ற கட்சி சார்ந்த கூட்டங்களில் மட்டும்தான் விவாதிக்க வேண்டும் என்ற விதியை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்களை வரவழைத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அதன்படி SP வேலுமணி உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். KP முனுசாமி போன்றவர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையிலேயே ஆலோசனை தொடங்கி இருக்கின்றார். நேற்றைய தினம் செங்கோட்டையன் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடித்த பிறகு பன்னீர்செல்வம் அணியை சார்ந்தவர்களும் சசிகலா தரப்பை சார்ந்தவர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேனி மாவட்டத்தில் நேற்றைய தினம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனத்தை நோக்கி பல்வேறு தரப்பினர், அதாவது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவினர் போன்று எழுதப்பட்ட பதாகைகளுடன் வந்து நாங்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய வழிகளில் ஆங்காங்கு பதாகையை உயர்த்தி காட்டியிருந்தார்கள். எனவே அதிமுகவினர் போன்று அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக செங்கோட்டையனிடம் நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவர் பேசிய விஷயங்களுக்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. செங்கோட்டையன் விளக்கம் அளித்தால் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்ற தகவலையும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். அதிமுகவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடியவர் MGR ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் காலம் முதலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒருவர். எனவே அவர் இவ்வாறு பேசியிருப்பது அதிமுக தலைமைக்கு ஒரு நெருக்குதலை உண்டு செய்யக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே அந்த செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தக்கூடாது என்று அதிமுக சார்பில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு பேசிய பொழுதும் செங்கோட்டையன் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்திற்கு SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டவர்களை வரவழைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் பொழுது நேற்று எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இவ்வாறு ஒன்றிணைவோம் என்று குறிப்பிட்டு அதிமுகவினர் போன்று பேனர்களை காட்டி தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது வழிகளில் நின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் SP வேலுமணி உள்ளிட்டவர்களிடம் கூறியிருக்கின்றார். அதிமுகவில் முடிந்து போன ஒரு பிரச்சனை, அதாவது கட்சி என்பது ஒரு தரப்புக்கு, அதாவது ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் தொடர்பு இல்லை என்று நீதிமன்றத்தின் மூலமாக சொல்லப்பட்டு விட்டது. தேர்தல் ஆணையமும் அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் நியமனம் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை செங்கோட்டையன் முன்மொழிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த முக்கியமான ஆலோசனையிலே எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கின்றார். அதே நேரம் மற்றவர்களை போன்று செங்கோட்டையனை உடனடியாக கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்க முடியாது. ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் மேற்கு மண்டலத்தின் முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் அதிமுகவிலே. எனவே அவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதிலும் அதிமுக தலைமைக்கு சில சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கும் கணிசமான ஆதரவாளர்கள் மேற்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அதிமுகவிலே இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இருக்கின்றார்கள். எனவே செங்கோட்டையன் மீது மற்ற நிர்வாகிகள் மீது உடனடியாக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை போன்று செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துவிட முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் மூத்த நிர்வாகிகளை வரவழைத்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் நேற்றைய பேச்சுக்கான காரணம் குறித்தும் அது குறித்த விளக்கத்தை அதிமுக தலைமைக்கு வழங்க வேண்டும் எனவும் செங்கோட்டையனுக்கு அது தொடர்பாக இந்த அழைப்பாணை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே செங்கோட்டையன் தரக்கூடிய விளக்கத்தை பொறுத்து அவர் மீதான நடவடிக்கை இருக்கும் என்று அதிமுகவினர் கூறியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.